அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உயர்வான உளவு தொழில். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் ஒரு கிராமவாசி இருக்க, சொர்க்கவாசிகளில் ஒருவர் தம்முடைய இரட்சகனிடம் பயிர் செய்ய அனுமதி கேட்பார். அல்லாஹ், இங்கு நீ விரும்பிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர், ஆம், எனினும் நான் பயிர் செய்ய விரும்புகிறேன் என்று பதிலளிப்பார். உடனே அவர் விரைந்து சென்று விதைகளை தூவிவிடுவார். கண் இமைக்கும் நேரத்துக்குள் அது முளைத்து அறுவடை செய்யப்பட்டு மலை போல் களத்தில் குவிக்கப்பட்டுவிடும். அப்போது அல்லாஹ், ஆதமின் மகனே, எடுத்துக்கொள் என்று சொல்வான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கிராமவாசி உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த மனிதர், நீங்கள் விவரித்து கூறிய இந்த மனிதர் குறைஷி குலத்தை சார்ந்தவராகவோ அல்லது அன்சாரியாகவோ தான் இருப்பார். ஏனெனில் அவர்கள்தான் விவசாயிகள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7519 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயம் எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், ஒருவருக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்தாலும் அவர் உழவராக இருந்தால் அந்த சொர்க்கத்திலேயும் உழவு தொழிலை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவர் வாழ்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நபிமொழி அமையப்பெற்றிருக்கிறது. உழவு தொழிலை வேளாண்மை தொழில் என்றும் கூறுவர். நம் நாடு வெகு காலத்திற்கு முன்னரே உழவு தொழிலில் முன்னேறி வெற்றி கண்டிருந்தது. மண்ணை ஆண்ட மன்னர்கள் உழவு தொழிலுக்காக குளங்களையும் ஏரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நிலத்தை பயன்படுத்தி கரும்பும் நெல்லுமாக விளையும் நிலமாக மாற்றினார்கள். கடந்த காலத்தில் உழவு தொழிலில் மனித உழைப்பு அதிகம் காணப்பட்டது. ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக இயந்திரங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத பல தொழில்கள் உள்ளன. எனினும் எல்லோருக்கும் உணவளிக்கும் உழவு தொழிலே முதன்மையானதாகும். விவசாயிகள் தங்கள் பொருளாதார தேவையை உழவு தொழிலின் மூலமே பூர்த்தி செய்து கொள்கின்றனர். ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் உழவு தொழில் இன்றியமையாததாகும். உழவு தொழிலானது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பை வழங்குகின்றது. ஔவையார் சொல்லிய ஒரு பாடல், உழவு தொழிலில் உயர்வு பெறாத நாடு பிற தொழிலை பெற்றிருந்தாலும் உயர்வு பெற இயலாது என்ற உண்மையை தெளிவுபடுத்துகின்றது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இவ்வுலகின் பசியை போக்குகின்ற உழவு தொழிலே மிகச்சிறந்தது, உயர்வானது, மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய உழவர்களுக்கு, உழவு தொழிலிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு என்றென்றும் நாம் துணை நிற்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.